வழிபாட்டுல கலந்து கொண்டீங்க அப்படின்னா மந்திரமே சொல்ல தேவையில்லை. சும்மா ஓம் சக்தி பராசக்தி அம்பாளுடைய நாமம் இல்லை அப்படின்னா நடக்கக்கூடிய விஷயத்த நீங்க காதாலே கேட்டாலே போதும். ஸ்ருதம் ஹரதி பாபானி ததா ஆரோக்கியம் பிரயச்சதி என்று தேவி மகாத்மியம் சொல்லுது. ஸ்ருதம் ஹரதி, ஸ்ருதம் அப்படின்னா காதனால் கேட்கக்கூடியது. ஹரதி பாபானி, கேட்டாலே எல்லா பாபமும் போகுது. ஆரோக்கியம் பிரயச்சதி, இது கேட்டா என்ன கிடைக்குது? ஆரோக்கியமானது பெருகுது. அப்பேற்பட்ட ஞான யாகங்கள் நம்மளுடைய சொந்தல கிராமத்திலே நடைபெறுகிறது. நீங்க எல்லாம் இதே மாதிரி பின் டிராப் சைலண்ட்ல நீங்க மற்ற போனீங்க அப்படின்னா நீங்க தப்பா எடுக்க கூடாது. பின் டிராப் சைலண்ட் இருக்கும். நீங்க மசூதிக்கு போனாலும் சர்ச்சுக்கு போனாலும் பின் டிராப் சைலண்ட் இருக்கும். யாராவது ஒருத்தர் செல்ஃபி எடுத்து பாத்திருக்கீங்களா? நீங்க யாராவது ஒருத்தர் கோயில்ல போட்டோ எடுத்து யாராவது பாத்திருக்கீங்களா? நீங்க மசூதியிலோ சர்ச்சிலையோ யாராவது போட்டோ எடுத்து பாத்திருக்கீங்களா? செல்ஃபி எடுத்து நீங்க கோயில்ல நம்ம போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். பொழுது நீங்க சாமி மூலஸ்தானத்துக்கு சேர்த்து படுத்துட்டு இருக்கோம். இது மகா தவறு. இனிமே வரக்கூடிய காலங்களில் திருத்திங்க செய்து. இது புனிதமான இடம், மதிக்கத்தக்க இடம் அப்படின்னு நம்ம இது ஒரு பரிணாம வளர்ச்சி தான் செல்போன். அதுக்குண்டான வேலையை தான் பார்க்கணுமே தவிர இந்த சாமியை போட்டோ எடுக்கிறது, சாமியோட செல்ஃபி எடுக்கிறது, ஈவன் குருக்கள் நம்ம எங்காலையும் பண்றாங்க. நான் யாரும் தவறு சொல்ல, நான் பொதுவாக விஷயம் சொல்றேன் எல்லாருமே. அதனால எல்லாரும் தயவு செய்து மாத்திங்க. செல்போன் பேசுறதுக்கு கோயில் வந்தா சைலண்ட் பண்ணுவோம். அம்மாட்ட அனுகிரகம் வாங்கிங்க. இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்னு கேட்டுக்கிறேன். எப்போதைக்கு அவருடைய தீவாரம் நடக்க போகிறது எல்லாம் சாமியும் ப்ராப்ளம் எல்லாரும் தீவாரம் ப்ராப்ளம் பண்ணுங்க. இதான் தப்பா இருந்தா முடிச்சிருக்கீங்க. சத்தம் போடுறா நீங்க தான் சொல்லணும். அது குழந்தை நீங்க தான் பார்க்கணும். Yes,